நம்மள அநேகர் நமக்கே தெரியாம யூதாஸ் காரியத்தை செஞ்ச இந்த ஒரு தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம். ஆண்டவரை காட்டி கொடுக்கிற விஷயமா? நிச்சயமா கிடையாது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்பாக நமக்கு தெரிஞ்ச ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பேதுரு இயேசு கிறிஸ்துவ 3 டைம் மறுதலிச்சாரு. அதே போல யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்துவ முத்தத்தினால காட்டி கொடுத்தாரு. ஆனா இங்க பேதுரு என்ன செஞ்சாரு அப்படின்னா, மனம் கசந்து தேவனிடத்தில் அழுதாரு. சோ அதனால அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆனா யூதாஸ் காரியத்தோ ஆசாரியர்கள் இடத்துலயும் வேத பாதகர்கள்ட்டையும் போய் அவருடைய தப்ப சொல்லி, நான் தப்பு செஞ்சுட்டேன், உண்மைதான், எனக்கு இது 30 வெள்ளிக்காசு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவ விடுதலையாக்குன்னு சொல்லி மனுஷன் கிட்ட கெஞ்சினான். சோ நம்மள அநேகர் இப்படிதான், ஒரு பாவத்தை நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மனுஷங்க கிட்டயோ இல்லது நம்மளுடைய குற்ற உணர்ச்சினால நமக்குள்ளேயோ இதையே நினைச்சிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னா யூதாஸ் காரியத்தோட நிலைமை தான் நமக்கும். ஆனா நம்ம பேதுருவ போல ஆண்டவரிடத்துல போய் இந்த காரியத்தை மன்றாடி ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு நம்ம திரும்ப பரிசுத்தமா வாழ முடிவு எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா பேதுருவ போல ஆண்டவர் நம்ம திரும்பவும் எழுப்பி பயன்படுத்த உண்மையில் வர இருக்கு. மனிதனிடத்திலையும் உங்க மனதையும் நம்பி போனா மரணம் நிச்சயமா ஏற்படும். ஆனா மரணத்தை ஜெயித்த இடத்துல போனீங்கன்னா நிச்சயமா நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். சோ இதுதான் பாயிண்ட். சோ நான் சொல்றது உண்மைனா ஆமென் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மை காட் பிளஸ் எவ்ரிபடி.